ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபம் பெறலாம் என கூறி ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரியிடம் ரூபாய் 6.58 கோடி மோசடி செய்த கேரளாவைச் சேர்ந்த 3 பேரையும் இன்ஸ்பெக்டர் பீர்பாஷா தலைமையில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது அவர்களை கைது செய்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி ஒருவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. அதில் குறிப்பிட்ட வர்த்தக செயலியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறப்பட்டிருந்தது. இதை நம்பிய அந்த அதிகாரி அந்த குறுஞ்செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்த 2 வாட்ஸ்அப் குழுக்களில் சேர்ந்தார். பின்னர் அந்த குழுக்களில் அனுப்பப்பட்ட இணைப்பு மூலம் ஆன்லைன் பங்கு வர்த்தக விண்ணப்பத்தை அந்த அதிகாரி பதிவிறக்கம் செய்துள்ளார். இதையடுத்து அந்த அதிகாரியை தொடர்பு கொண்ட சிலர் குறிப்பிட்ட பங்கு வர்த்தக செயலியில் முதலீடு செய்யுமாறு கூறியுள்ளனர். அவர்களின் பேச்சை நம்பி ரூபாய் 6,58,00,000 அந்த செயலியில் டெபாசிட் செய்துள்ளார். அதன்பின் அந்த நபர்களை அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் சென்னை சைபர் கிரைம் போலீசில் கடந்த பிப்ரவரி மாதம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இன்ஸ்பெக்டர் பீர்பாஷா தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினர். இதில் மோசடியில் ஈடுபட்டது கேரளா மாநிலம் எர்ணாகுளம், கோழிக்கோடு, மலப்புரம் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீஜித் ஆர் நாயர், அப்துல் சாலும், முகமது பர்வீஸ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து கேரளா விரைந்த போலீசார் அவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் கேரளாவில் தலைமறைவாக இருந்த 3 பேரையும் நேற்று முன்தினம் கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். 3 பேரும் மக்களை ஏமாற்றி அவர்களிடம் இருந்து பணத்தை பெற்று போலி வங்கி கணக்குகள் வாயிலாக ஹவாலா மூலம் வெளிநாடுகளுக்கு அந்த பணத்தை அனுப்பி அங்கிருந்து கிரிப்டோ கரன்சியாக திரும்ப பெற்று வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் கீதா.